எந்த நேரமும் தேவாரம் திருவாசகம் தமிழை தமிழ் 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 தமிழையே ஓதிக்கொண்டிருக்க ஒரு துறவியை வந்து ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு துறவியை வந்து தாடியை பிடிச்சி வெட்டணும், உள்ள பூந்து அடிக்கணும், கன்னத்தில் அறையுவேன், இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னானா அவனை என்ன பண்றது? நம்ம ஒரு பழமொழி இருக்கு, கொலை பண்றவனோட கொலை பண்ண தூண்டுறவனு தான் குற்றவாளி. நீ வழக்கறிஞர்னா பெரிய இவனா? ஒரு துறவியை துறவியை விட்டுரு, ஒரு வயது முதிர்ந்தவரை ஒரு தூண்டி விடுற. அப்போ இன்ன வரைக்கும் உன் மேல புகார் கொடுக்கல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த வழக்கறிஞர் மேல அவர் நினைச்சிட்டு இருக்காரு புகார் கொடுக்கலன்னு. ஒரு வினாடி போதும் அவரை தூக்கி உள்ள வைக்கிறது. இந்த நேர்காணல் வாலியா இந்த திருநள்ளாறு கோயில்ல நடக்கிற விஷயங்கள்ல இவ்வளவுதான் நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் இவ்வளவுதான் பேசியிருக்கோம். இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் பேசியிருக்கோம். அப்போ திருநள்ளாறு கோவிலை வந்து ஒவ்வொரு அதிகாரியும் தன்னோட வீட்டோட பீரோவா பயன்படுத்துறாங்க. இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லையே. என் பர்ஸை எடுத்து நான் செலவு பண்ணேன்னா என் பர்ஸ்ல இருக்க காசு என்னுடைய தானே. அப்போ இதை விட்டு தர தயாரா இல்லை. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். புதுச்சேரி சுற்றுலாத்துறை வந்து வருடம் தோறும் வந்து கார்னிவல் விழான்னு ஒண்ணு நடத்தும். அதுக்கு வந்து சுமார் 50 கோடி செலவாகும். சுமார் 50 கோடி வருடத்திற்கு வருடம் தோறும் நடத்தும். இந்துக்கு சுற்றுலாத்துறைக்கு திருநள்ளாறு மடத்துல கோயில் காசை எடுத்துட்டு போய் கார்னிவல் நிகழ்ச்சி நடத்தி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு வந்து ஆட வச்சிருக்காங்க திருநள்ளாறு கோவில் காசுல. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கார்னிவல் விழால சுமார் 50 கோடின்னு வச்சுங்க. வர்ற தூர செலவும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவான். இதுக்கு திருநள்ளாறு பணத்தை எடுத்துட்டு போய் நீ கோயில் பணத்தை எடுத்துட்டு போய் ஆண்ட்ரியா வச்சு நிகழ்ச்சி நடத்தியிருக்க. இன்னும் வேடிக்கை என்னன்னா, புதுச்சேரி அவங்க ஒவ்வொரு செலவுக்கு வரும்போது ஒரு காலகட்டத்தில் இதே சுவாமிகள் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கேட்கும்போது, என்னங்க இந்த பணம் எங்கே போச்சு, இந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி இதெல்லாம் வந்து மாவட்ட வளர்ச்சிக்கு, இது வந்து நம்ம மாநில வளர்ச்சிக்கு, இதுக்கு இவ்வளோ போச்சு, இதுக்கு இவ்வளோ போச்சு, ஓகே 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 அப்படின்வாங்க. ஓகேவா? ஸ்பின்னிங் மில்லில் 1.5 கோடி நீ சம்பளம் போடுறதுக்கு எடுத்திருக்கனா இது திருட்டுத்தனம் தானே.